அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னா, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆனா சாகாம இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் போவாராம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அவருடைய இடுப்புல என்ன கட்டியிருப்பாங்க? கயிறோ சங்கிலியோ ஏதோ ஒன்று கட்டி அந்த கயிறை வெளியே விட்டுருப்பாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன இந்த பிரதான ஆசாரியன், சீஃப் பாஸ்டர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஏதோ ஒரு சின்ன பாவம் இருந்துச்சுன்னு வைங்க, உள்ள போன ஆளு அவுட், செத்து போயிடுவார். பொத்துன்னு ஒரு சத்தம் தான் கேட்குமா, எங்க பாஸ்டர் செத்து போயிட்டார். உள்ள யாரும் அவசரத்தில் ஓடி போக முடியாது, ஏன்னா உள்ள போறவங்களும் மரித்து விடுவாரு. தொப்புன்னு சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை பிடிச்சிதான் அவரை வெளியே இழுப்பாங்களா. எப்படி இருக்கு பாருங்க அவருடைய பிரசன்னம். இவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம சாகாம உட்கார்ந்து இருக்கிறது, நிக்கிறது, பாடுறதெல்லாம் அவருடைய கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. இவ்வளவு பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்துல நம்மை சாகாமல் உயிரோட காத்து அவருடைய கிருபைக்காய் நன்றி. இன்றைக்கு நமக்கு தூங்குறது கூட ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். சர்ச்சில் உட்காந்து தூங்கலாம், ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு. எவ்வளோ கிருபை பாருங்க. அந்த கிருபைக்காய் எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆமாம், உங்களைய மனவாட்டியாக பார்க்குறாரு, பிதா உங்களை பிள்ளையாக பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து பார்த்து உங்கள் மேலே, என் மேலே அவர் பொறுமையாக இருக்கிறாரு. அவருடைய சுத்த கிருபைக்காய் நன்றி.